எனக்கு விவரம் தெரிஞ்ச புதுசுல இருந்தே இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டா இருந்த இடம் அப்படின்னா, அந்த பிளேஸுக்கு தான் இன்னைக்கு போறோம். அதாவது சென்னை டூ திருப்பதி தாங்க போறோம். டெல்லியிலேருந்து இதுக்காகவே வந்திருந்தோமா, ஏன்னா திருப்பதி பார்க்கணும் அப்படின்னா நம்ம நெனச்சா போக முடியாது. அவரு நம்மள வரணும்னு சொன்னா மட்டும் தான் போ முடியும்னு சொல்லிட்டு அடிக்கடி அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு எங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு நெனச்சிட்டு நாங்களும் திருப்பதிய நோக்கி கிளம்பியாச்சு. ஆனா திருப்பதியிலேருந்து கிளம்புறதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்ற பட்ஜெட்டையும் நான் இந்த வீடியோ லாஸ்ட் எண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம போகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு விஷயங்களையும் எங்கே போய் இருக்க போகிறோம், எப்படி தங்க போகிறோம், எந்த இடம் எதுவுமே தெரியாமல் ஒரு ஐடியாவோட போனோம் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் அப்படி தான் ஃபஸ்ட் டைம் போய் எங்கே போகிறது, எப்படி எங்கே இருக்கிறது, தங்குறதுக்கு எங்கே இருக்கிறது, எப்படி பல குழப்பங்களோட நிறைய பேர்த்துட்ட கேட்டுகிட்டே போனோம். ஆனால் அந்த மாதிரி சிரமங்கள் நீங்கள் போக வேணாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு திருப்பதிக்கு போங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாங்கள் சென்னையிலேருந்து வர்றப்போ மெட்ரோவுக்கு ஒரு ஆளுக்கே வெறும் 50 ரூபாய் ஆச்சு. அதுலேருந்து நாங்கள் ட்ரெயின் சூஸ் பண்ணாமல் பஸ்ஸுனா நேரடியாக நமக்கு திருப்பதிக்குள்ளே பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து வண்டி பிடிச்சி போய்க்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்தோம். ஏன்னா நம்ம ஒரு டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே 4 to 5 தான் நம்ம டோக்கன் வாங்குகிற இடமா. அது நாங்கள் வரங்குள்ளேயும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பஸ்ஸுக்காரவங்க ரொம்ப லேட்டாக வந்ததுனால. நாங்கள் அப்போ மேல் திருப்பதிக்கு வர்றதுக்காக ஒரு கார் புக் பண்ணோம். அது மொத்த ஃபேமிலிக்கே சேர்த்து ரூ. 1500 கேட்டிருந்தாங்க. 1700 கேட்டு நாங்கள் 1500 கொடுத்து மேல் திருப்பதிக்கு வந்தோம். அது ஒரு வண்டி பிடிச்சி ஜீப் மாதிரி அவங்களே ஏற்றிட்டு வந்துடுறாங்க. ரெண்டாவது இங்கே வந்தோடனே 100 ரூம் பிடிக்கலாமா, 200 அதை விட அதிகமாக எல்லா ரூமும் கிடைக்கிது. ஆனாலும் நாங்கள் சூஸ் பண்ணது என்னமோ ஃப்ரீ தரிசனம் தான். ஏன்னா ஃப்ரீ தரிசனம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நாங்கள் கேட்டப்போ அதெல்லாம் இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பாத்ரூமும் சரி, லேடிஸ்க்கு தங்குறதுக்கும் சரி எல்லாமே சேஃப்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அந்த லைன் ஃபுல்லாகவே நமக்கு டோக்கன் வாங்குறது, கீ டோக்கன் வாங்குறதுக்காக மட்டும்தான். ஃப்ரீயாக ரூமும் கிடச்சிச்சு. அங்கேயே நாங்கள் எங்களோட லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு எனி டைம், அதாவது 24 மணி நேரமும் பிரசாதமும் தராங்க. அதாவது சாம்பார் சாதம் தான். நைட்டு 12 மணி 1 மணிக்கு மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லா டயத்துலையுமே சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் அந்த ஃப்ரீ லாக்கரு, அதாவது ஃப்ரீயாக ரூம்பு. இதில் பாய் எத்தனை பாய் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம லாக்கர் கிட்டேயே ஆதார் கார்டு கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரீயாகவே அந்த லாக்கர் சாவியும் கொடுத்துட்றாங்க. நம்மளை அதோட சாமானை எல்லாத்தையும் இதில் வச்சு பூட்டிட்டு நம்ம போய் குளிச்சு கிளம்பி சாமியை பார்த்துட்டு நம்மளே ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி சாவியை கொண்டு போய் நம்ம கொடுத்துடலாம். அந்த மாதிரி இங்கே மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபேன் இருக்குது, பாய் கொடுத்துட்றாங்க. நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான பிளேஸ் கூட. இதே காசு கொடுத்து போனால் கூட இந்த அளவுக்கு பாத்ரூம் சுத்தமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருந்துச்சு. சுடு தண்ணியும் வந்துச்சு. எல்லோரும் அப்படியே என் வீட்டுக்காரர், மாமா எல்லோரும் மொட்டை எடுத்துட்டு குளித்து கிளம்பி சாமி பார்க்கவும் கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரம் நடந்து போகவே இன்னுமே ஒரு வண்டி பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும். மேல் திருப்பதி, அதாவது நம்ம சாமி பார்க்குறதுக்கு இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். இது நம்ம ரூம்பு, கீ வைக்கிறது, மொட்டை எடுக்கிறது, இந்த இடத்துல எல்லாமே வேலையும் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கடைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டேவும் கிளம்பிட்டோம். அந்த சாம்பார் சாதமே அன்னதானத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்மளை ஜீப்பில் கொண்டு இறக்கி விட்ட டிரைவரே சொல்லுவார், நீங்கள் ஃப்ரீயாக ரூம் அவைலபிளாக இருக்குது, அங்கே போய் இது பண்ணுங்கள், கீ வாங்கிட்டு லாக்கரில் எல்லாமே வச்சுட்டு போங்க, ரூமும் அதுவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அந்த இடத்துக்கே எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு லாக்கர்லையே எங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சு குளிச்சு கிளம்பி வந்தாச்சு. இது பஸ் ஸ்டாப்பு. இங்கே பஸ்ஸு டைமிங்க்கு தான் இருக்காம். பஸ்ஸு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கேருந்து நம்ம சாமி பார்க்குறதுக்காக கிளம்பணும். நாங்கள் பஸ்ஸு டைமிங்க்கு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 12 மணி 1 மணிக்கு தான் மேலே சாமி பார்க்குறதுக்கே கிளம்பிட்டோம். இது புரட்டாசி மாதன்றதுனால பயங்கர கூட்டம். லைனை பார்த்தீங்களா எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்படி கிட்டத்தட்ட ஒரு 32 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. அதே எண்ணத்தோடு தான் நாங்களும் போனோம். ஆனால் சுற்றினோம் பயங்கரமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-6 கிலோமீட்டர் நாங்கள் நடந்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சுற்றி கூட நாங்கள் சாமியவே பக்கத்தில்
போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக எங்களுக்கு வந்து சாமி பார்க்குறதுக்கு புரட்டாசி மாதம் கிட்டத்தட்ட 15 ஹவர் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட சுற்றுனதே ஒரு 8 ஹவர் சுற்றிட்டு நடுராத்திரி 3 மணிக்கு தான் வந்துட்டு அந்த ஒரு மண்டபத்தில் வந்து இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே எல்லாமே ஃபோனை வந்து சாமி பக்கத்தில் போகிறதுக்கு முன்னாடி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு மண்டபத்தில் போகிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக மொபைல் எல்லாமே ஜமா பண்ணியாச்சு. இந்த ரவுண்டு சுற்றுற வரைக்கும் மட்டும்தான் மொபைலே வாங்கலை. ஏன்னா இது வந்துட்டு புரட்டாசி மாதம் மட்டுமே கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அமைச்சிருக்காங்களாம். நார்மல் டேஸில் இவ்வளோ கூட்டம் இருக்காது. அதாவது அக்டோபர் மாதம் மட்டும்தான் இவ்வளோ கூட்டம் இருக்கும். அது அடுத்தடுத்த மாதங்களெல்லாம் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் இதுவும் ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு கஷ்டம்னு தோணவே இல்லை. ஏன்னா நம்ம திருப்பதி ஏழுமலையான ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட டயர்டாக ஆகாமல் குழந்தைகளுமே சரி 1 மணிக்கு இவ்வளோ விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த 1 மணி 2 மணிக்கெல்லாம் எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா ஒரே இடத்துல அடைச்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே இடத்துல 1 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் இப்படி இருக்கவே அங்கங்கே எங்கெங்கே முடியுதோ கொஞ்சம் கொஞ்சம் தூங்கிட்டு அப்படியே நடுராத்திரி ஒரு 3 மணிக்கு ஒரு இடத்துல போய் போட்டாங்க. திருப்பி மறுநாள் காலையில் 8 மணிக்கும் தான் நாங்கள் சாமி பார்த்தோம். சூப்பராக ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏழுமலையான பார்க்குறதுக்கான குடுப்பனை இருந்துச்சுன்றதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை விட அன்னதானத்தை சொல்லியே ஆகணும். எங்ககிட்ட அப்போ மொபைல் இல்லை அப்படின்றதுனால அன்னதானத்தை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலை. அன்னதானம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. திருப்பதி வந்தீங்க அப்படின்னா இந்த அன்னதானத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக எல்லோரும் போய் சாப்பிடுங்க. அதே மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குற எதுவுமே வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ரூ. 100 500 ரூம் எடுக்காமல் இந்த மாதிரி ஃப்ரீயாக ரூமும் யூஸ் பண்ணிக்கோங்க. அன்னதானத்தையும் நல்லா சாப்பிடுங்க. இது வந்து காலையில் சாமி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வர கிட்டத்தட்ட ஒரு 11:30 ஆயிருச்சு. 12 மணிலேருந்து சாப்பாடு ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சாப்பாடு உண்மையிலே சாம்பார், ரசம், பொரியல், அதே மாதிரி பொங்கல்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸோட சூப்பராக சாப்பிட்டுட்டு நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்கத்தில் அப்படியே மேலே ஏறி வந்து ஆஞ்சநேயர் கோயிலையும் கும்பிட்டுட்டு மொபைலே அப்போ தான் வாங்கினோம். அதனால தான் இந்த வீடியோஸ் கூட என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. கடைகளில் எங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சரின்னு சொல்லிட்டு ஏழுமலையானோட தரிசனம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்துட்டு காசு கம்மியாக செலவு பண்ணி திருப்பதிக்கு போகலாம். நம்ம நினைக்கிறோம் அதிகமாக காசு இருந்தால் தான் திருப்பதியை பார்க்க முடியும்னு. இல்லைங்க, ஃப்ரீ தரிசனம், ஃப்ரீ வண்டி, இந்த ஃப்ரீ சாப்பாடு இதில் எல்லாம் நம்ம மிச்சப்படுத்த முடியும். அதனால் வந்துட்டு என்ன கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்குறத எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வார சார்ஜ் மட்டும்தான் அதிகம். சாப்பாடு வந்து 24 ஹவர்ஸும் எல்லா இடத்துலையுமே அங்கங்கே கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளை அடைச்சி உள்ளே போகிற இடத்துல கூட நமக்கு நல்லபடியாக சாப்பாடு கொடுக்குறாங்கங்க. உள்ளேயே வந்துட்டு எங்களுக்கு காப்பி, டீ, பால், அங்கங்கே நிற்கிற இடத்துல தண்ணி, அதே மாதிரி சாப்பாடு உள்ளேயே வந்துட்டு எவ்வளோ மணி நேரம் நம்மளை மண்டபத்துக்குள்ளே அடைச்சி போட்டிருக்காங்களோ டைமிங்க்கு எல்லாமே நல்லபடியாக கிடச்சிச்சு. நாங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு அதே மாதிரி நல்ல தரிசனமும் பண்ணிவிட்டு லட்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆதார் கார்டு என்ட்ரு பண்ண எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ லட்டு உண்டுங்க. அப்படியே மேல் திருப்பதியை பார்த்த கையோட கீழே இருக்க நம்ம அம்மாவையும் கீழ் திருப்பதியை பார்த்துட்டு நல்லபடியாக வீட்டுக்கும் வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.